நண்பா சைஸு ஜம்ப் ஃப்ராகு, மேக்ஸ் ரூட் ஜம்ப் ஃப்ராகு, ட்ரிபிள் ஊக்கு. நம்ம எங்கன்னா வேடிக்கை பார்த்துருந்தா கூட அதுவே மாட்டிக்கும். நான் இங்கே தான் வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். அவரே அடித்து மாட்டிக்கினார். 2 ஊக்கு ஏறிச்சு பாருங்கள், தரமாக ஏறிச்சு. 2 ஊக்கு, 3 ஊக்கு. இது நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ஏடா கூட ஆகிடும், நம்மளுக்கே ரிட்டன் ஆகிடும். பார்த்து சாராக ஹேண்டில் பண்ணுங்கள். ட்ரிபிள் ஊக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் அதில் இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கே ஆபத்து முடியும். ஜம்ப் ஃப்ராகு, மேக்ஸ் ஓவர் ஜம்ப் ஃப்ராகு, ட்ரிபிள் ஊக்கு அருமையாக அடிக்கலாம். டக்குன்னு வாய் வச்சிட்டாவே மாட்டிப்பார். ஃபஸ்ட்டு வரால் நண்பா. தேங்க்யூ நண்பா. அடுத்தமே ட்ரை பண்ணலாம். டைம் வந்து 10:30, சரியான வெயில், அதுதான் ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பா, 2ஆம் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ நண்பா. மேக்ஸ் லோர் ஜம்ப் ஃப்ராகு, கேஸ்டிங் அருமையாக போவோம். 18 கிராமு, செம்ம லாங்கு போகும். ஓகே நண்பா, ட்ரை பண்ணலாம் 2ஆம் மீன். தேங்க்யூ. ஹாய் நண்பா. ஜம்ப் ஃப்ராகு, ரெட்டை ஊக்கு ஜம்ப் ஃப்ராகு. இது வந்து பாசி கொடியில் போட்டு ஓட்டலாம், அதுலேயும் அடிக்கும், நல்லா ரிசல்ட்டு. இது ட்ரிபிள் ஊக்கு, ஓப்பன் வாட்டரில் போட்டு அடிக்கலாம். பார்த்தா தெரியும், 3 ஊக்கு தரமாக அடிக்கும், அச்சா மாட்டிக்கும், இதுலேயும் மாட்டிக்கும் நல்லா. ஜம்ப் ஃப்ராக்லாம் இன்றைக்கி வீடியோ போடுறேன். பாதி பேர் ஜம்ப் ஃப்ராகே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜம்ப் ஃப்ராகும் ரிசல்ட் நல்லா தரும். இந்த டைமில் மேட்ச்சில் எங்கே இருக்கும் மீன்? இதை போட்டு தான் மீன் வர வச்சு தான் அடிக்க முடியும். இந்த டைமில் மேட்ச்லாம் வராது, நம்ம தான் போட்டு வர வச்சிடலாம். போட்டோன்னா ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க. சவுண்டு கேட்டு தொப்புன்னு குள்ளார சவுண்டு கேட்டு கம்பல்சரி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே நண்பா, 2ஆம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. மேக்ஸ் ஓவர் ஜம்ப் ஃப்ராகு. தேங்க்யூ. ஸ்ட்ரைக்கு பொறுத்து நினைக்கிறேன். ஃபைட் நல்லா பண்ணுது, ஃபைட்டிங் நல்லா பண்ணுறேன்ப்பா. சரியான ஃபைட்டிங் நண்பா. பார்க்குறேன். சைஸு நண்பா, சரியான சைஸு. அப்படி கிட்ட போய் இப்போ காமிக்கிறேன். ஹாய் நண்பா. நான் எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு வரால் வண்டில் பிடிச்ச மீன். சரியான சைஸு வண்டில் பிடிச்சேன். செம்ம மீன். அச்சுனா லாக்கு தான், சடனாக அச்சுது, அதுவே லாக் ஆயிடுச்சு. சரியான சைஸ் நண்பா. வண்டு புறாகு நண்பா, நல்லா இருக்குது. ரப்பர் கூட சூப்பராக இருக்குது. மீன் வச்சாவே லாக் தான் போல இருக்குது. சடனாக அச்சு லாக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வரால் சாயங்காலம் பிடிச்சது. பார்க்கலாம், வண்டில் இன்னும் ஒரு 2 மீன் பிடிக்கிறேன். அடுத்த வேறு ஃப்ராக் ட்ரை பண்ணலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு மீன் வண்டு ஃப்ராகு, புதிய வண்டு பாருங்கள். வண்டு ஃப்ராகு, ப்ரோகி வாரியர் வண்டு, அதில் பிடிச்ச மீன் ஃபஸ்ட்டு சைஸு. சாயங்காலம் பிடிச்சா ஃபஸ்ட் சைஸு வண்டு ஃப்ராகில் ஃபஸ்ட்டு மீன். ஓகே நண்பா, 2ஆம் ட்ரை பண்ணலாம். வண்டு ஃப்ராக் ட்ரை பண்ணுறேன், மறுபடியும் அதை அடிக்குதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா. நான் வண்டு ஃப்ராகை நான் நல்லா காமிக்கிறேன்.
தேங்க்யூ நண்பா. அவுத்து காமிக்கிறேன். நண்பா, இந்த ஃப்ராக் தான் வண்டு. ஆனால் வண்டு மாதிரி இல்லை, கியாம்பூச்சின்னுவாங்க எங்கள் ஊரில். அது மாதிரி இருக்குது, கியாம்பூச்சி மாதிரியே இருக்குது. பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது கியாம்பூச்சி மாதிரி இருக்குது. பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் கியாம்பூச்சி பூச்சின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி பூச்சி நான் பிடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் கியாம்பூச்சி. ஆனால் இது பேர் வந்து வண்டுன்னு கொடுத்துக்குறாங்க. இது வந்து கியாம்பூச்சி அது மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்குது. பிடிச்ச மொயின்னு கத்தும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி இந்த கியாம்பூச்சி மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பேர் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டா கியாம்பூச்சியான்னு பாருங்கள். ஆனால் எனக்கு பேர் வந்து வண்டு தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இது கியாம்பூச்சி. ஆனால் ஃப்ராக் சூப்பராக தலைவர். வாங்கினே ட்ரை பண்ணலாம். ஊக்கெலாம் நான் தரமாச்சு. எனக்கு ஒரே ஊக்கு தான் இருந்தது. தரமாக நல்லா லாக் ஆகிடுச்சு. ஸ்டார் பின்னரு பார்த்தா தெரியும். ஓகே நண்பா, நம்ம ரெண்டாமே ட்ரை பண்ணலாம். வண்டு பூச்சியில் ட்ரை பண்ணலாம். ஓகே நண்பா.